வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் புழுங்கரிசி மாவு வச்சு சாஃப்டான டேஸ்டான கார கொழுக்கட்டை பண்ண போகிறோம். கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்ச ஒரு கப் புழுங்கரிசி மாவை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். நான் புழுங்கலரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் பச்சரிசி மாவும் எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாகிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு பொன்னிறமாக வரணும். இந்த மாதிரி பருப்பெல்லாம் பொன்னிறமாக வறுபட்டால் தான் கொழுக்கட்டையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள், பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண ஒரு காஞ்ச மிளகாய். இதையும் நல்லா எண்ணெயிலேயே வறுத்து விட்டுட்டு அது கூட 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சேர்த்துருக்கிற இந்த பருப்பு தேங்காய் துருவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மாவில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுறணும். மாவோட எல்லா பக்கமும் இந்த தாளித்து போட்டதெல்லாம் நல்லா பரவலாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. மாவு பிசைகிறதுக்கு 1லேருந்து 1.25 கப்பு தண்ணி தேவைப்படும். 1.25 கப்பு தண்ணியை இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்குது, இந்த அளவுக்கு கொதிக்கணும். இதை இறக்கி வச்சுட்டு இந்த மாவில் ஊற்றி நல்லா பிசையணும். ரொம்ப சூடாக இருக்கிறனால கரண்டியோட பேக் சைடை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கணும். மொத்தமாக ஊற்றிட வேண்டாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. மாவை செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொழுக்கட்டை உருட்டுற பக்குவத்துக்கு இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம 1.25 கப்பு தண்ணி கொதிக்க வச்சோம். 1 கப் தண்ணி செலவாயிருக்கு, 1/4 கப் தண்ணி மீதி இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஒன்று போல் சேர்த்து பிசைஞ்சிடலாம். கை பொறுக்கிற அளவு சூடு வந்துருச்சு. இதை கையை வச்சு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் காட்டன் துணி போட்டும் வேக வைக்கலாம். இந்த ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். புழுங்கலரிசி மாவில் இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுனால கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டி வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் தான் வைக்கணும். நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டைகளை இதில் வச்சுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஏற்கனவே மாவை நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு பிசைஞ்சதுனால 5 நிமிஷம் போதும் வேகிறதுக்கு. 5 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். டேஸ்டான சாஃப்டான புழுங்கலரிசி மாவு கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ரவையை வச்சு ரவை கார கொழுக்கட்டை பண்ண போகிறோம். 1/2 கப் ரவையை இந்த கடாயில் சேர்த்துடலாம். மிதமான தீயில் வச்சு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா நைஸ் ரவையாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் இந்த கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். ரவை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு 2-3 தடவை போட்டு எடுத்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சு கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக வறுத்தாச்சு.
இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து தண்ணி சேர்த்துடலாம். 1க்கு 2 பங்கு அளவு தண்ணி சேர்க்கணும். நான் வந்து 1/2 கப் ரவை எடுத்தேன். 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். இந்த தண்ணியில் கொஞ்சமாக சீரகம், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தேங்காய் துருவலை நல்லா நைஸாக துருவி சேர்த்துக்கங்க. தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு வறுத்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். கட்டி இல்லாமல் கிளறிக்கணும். இப்போ வந்து நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். அது நல்லா கெட்டிப்பட்டு வரட்டும். சேர்த்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி ரவை நல்லா கெட்டியாக வந்துடும். தண்ணியை பூரா நல்லா உறிஞ்சிட்டு ரவை நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். இது ஓரளவு ஆறிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். அப்போ தான் உருட்டை வரும். நல்லா பிசைஞ்சாச்சு. இனி இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். இதிலேருந்து மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கே உருட்டிக்கங்க. நல்லா ஒன்று போல் கீரல் இல்லாமல் உருட்டிக்கங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சிடலாம். எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டி வச்சாச்சு. இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த உருண்டைகளை பூரா இட்லி தட்டில் எடுத்து வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த உருண்டைகளை இதில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை வெளியில் எடுத்து வச்சிடலாம். கொழுக்கட்டையை தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சு பருப்பெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. அது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது, தோல் சீவி கட் பண்ணிக்கங்க. அடுத்து கொஞ்சமாக பச்சை மிளகாய். இஞ்சிக்கு பதில் நீங்கள் பெருங்காய பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம். இந்த வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். அல்லது கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசியாக 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே கொழுக்கட்டையில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போது இந்த வேக வச்ச கொழுக்கட்டைகளை இதில் சேர்த்துடலாம். கொழுக்கட்டையை சேர்த்ததுக்கப்புறமா சிம்மிலேயே வச்சு நல்லா பிரட்டி விடுங்க. இந்த மசாலா எல்லாம் இந்த கொழுக்கட்டைகளோட கோட் ஆகியிருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அல்லது ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இன்னும் இருந்தால் இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கங்க. நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டான ரவா கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.